Taste the Daily. திரு கோவிந்தராஜன் சார், 2026 தேர்தல்ல எந்த மாதிரியான பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க? ஏன்னா இதுவரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகளை நம்பியேதான் இருந்தாங்க. இந்த டைம் பார்த்தனா கூட்டணி கட்சிகளே கொஞ்சம் வாய்மூடி மௌனியா இருக்கிறதா தான் சொல்றாங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு கேள்வி கேட்கவே முடியல. பிரச்சாரத்துக்கு எப்படி போவாங்கன்ற கேள்விகள்லாம் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? வருகின்ற இந்த 2026 தேர்தல் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இது எப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் சுற்றுப்பயணம் அப்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. அவர் ஒரு சிறந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற அந்த தேர்தல் பிரச்சார பயணத்தை வச்சு அவர் சுற்றுப்பயணத்துக்கு சூடு பிடிச்சாரு. இது மின்னும் அது தீவிரமடைந்து ஏறத்தாழ இன்னைக்கு யாரும் செய்யாதத அதிமுக கட்சி செஞ்சிருக்கு. 175 தொகுதிகளில் அவர் சட்டமன்றத்து 175 சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஏறத்தாழ 1 கோடி மக்களை பார்த்துருக்காரு. ஸோ அப்போ மக்கள்லாம் ஆல்ரெடி இப்போ தயாராகிட்டாங்க, யாருக்கு ஓட்டு போடணுன்றதுல தயாராகிட்டாங்க. ரெண்டாவது அண்ணன் ஜவஹர்லி அண்ணன் சகோதரர் அவர் சொல்கிறப்ப அதிமுக சில புள்ளி விவரங்கள்லாம் சொல்கிறார். நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த இதை திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான். நீங்கள் 1977 2021 வரை ஏறத்தாழ இந்த தமிழகத்தில் 11 தேர்தல்களை சந்தித்து இருக்கிறது. இந்த 11 தேர்தல்களோட புள்ளி விவரம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரீஃபாக சொல்லிடுறேன். ஒரு ஆவரேஜாக எடுத்தீங்கன்னா இந்த 11 தேர்தல்கள் அதிமுக தான் அதிகபட்சமாக 180 தொகுதிகளில் தேர்தலில் கலங்கண்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா 102 தொகுதிகளில் வென்று இருக்காங்க. ஆவரேஜ் தான் சொல்றேன், ஒவ்வொரு தேர்தலுக்கு தான் இது வேறுபடும். ஆவரேஜ் பார்க்கணும்னா 180 தொகுதிகளில் நின்றுருக்காங்க. இந்த 11 தேர்தல்களில் 102 தொகுதிகளில் வென்றிருக்காங்க. இந்த 11 தேர்தல்களில் இந்த வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா அதிமுக கிட்ட மட்டும்தான் இந்த 11 தேர்தல்களில் அந்த 34.4% வாக்குகள் அப்படியே தக்க வைத்திருக்கிறார்கள். திமுகவில் பார்த்தீங்கன்னா ஏறும் இறங்கும் எல்லாம். இன்றைக்கு அதிகமாக வாக்கு வங்கி அதிமுக வச்சிருக்க அந்த இதுக்கு தக்க வைத்திருக்கிறது அதிமுக மட்டும்தான். ஸோ இப்படி எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா திமுக இதெல்லாம் தான் திமுகவை வீழ்த்தக்கூடியது ஒரே கட்சி. கடந்த கால தேர்தல்கள் புள்ளி விவரத்தை நீங்க சொல்றீங்க, அதனால ஸ்டாண்டர்டா இந்த ஓட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2026 தேர்தல்ல எந்த மாதிரியான யுக்தியை கையாள போகுது அதிமுக? அதாவது அதிமுக ஆல்ரெடி அவர் சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப மக்களிடையே, நான் எடப்பாடியார் அவர்கள் சுற்றுப்பயணம் சென்ற உடனே நான் சில இதை ரேண்டமாக மக்களிடையே கொண்டு போய் பார்த்து இது பண்ணக்கூடிய மக்களிடையே அவர் என்ன எடுப்படுதுன்னா, இப்போ எடப்பாடியார் அந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கிறாரு. ஜவஹர்லால் அவர்கள் குறிப்பிட்ட பல்வேறு சாதனைகள் எல்லாத்துக்கும் சொல்லி வாக்கு கேட்கிறார். ஆனால் திமுக ஒண்ணுமே கிடையாது. எதை சொல்லி வாக்கு கேட்பாங்க? அவங்களுடைய ஒரே கொள்கை என்னன்னா பிஜேபி வந்துடும், மதவாதம் அப்படின்ற அதை வச்சுதான் திமுக கேட்கிறாங்களே, வேற என்ன சாதனை புரிகிறார்கள்? திருப்பி சொல்லுவாங்க, இப்ப நாங்க மகளிர் உரிமை தொகை கொடுத்துடுறோம் சொல்லி பிஜேபின்னு சொன்னா கூட இப்ப எதிர்க்கட்சி தலைவர் பொதுக்குழு கூட்டத்துல கூட சொன்னாங்க, ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணி வச்சவங்க தானே திமுக, இப்ப மட்டும் மதவாத கட்சி. அதற்கான பதிலும் கிடைச்சிருச்சு. வேற என்ன பேசுவாங்க? இவங்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாதுங்க. அதாவது அந்த இது இப்ப எடுப்படாது. தமிழக மக்கத்துல ஒரு காலத்துல பிஜேபி அது எடுப்பட்டு, இப்ப அது கூட எடுப்படாது. ஏன்னா சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அந்த கூட்டணி ஒரு அவங்களுக்கு உண்டான ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்த முறை தேர்தலில் மக்கள் மிகவும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி மிகவும் அதிகமா இருக்கிறது. அதாவது இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னாக்க எது பிரதானமா இருக்கும், மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னாக்க ஒரு நல்ல ஆட்சி, ஒரு நல்ல திறம்பட ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் எதிர்பார்க்கறாங்க. ஆனா இந்த 4.5 ஆண்டுகளாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரே இல்லையே, ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். எல்லாமே அதிகாரிகள் தான் பண்ணிட்டு இருக்காங்களே, ஒரு அமைச்சர் முதலமைச்சர் எதுவும் பண்ற மாதிரியே தெரியல. அப்படி இருந்துச்சுன்னாக்க பல்வேறு இது நடந்துட்டு இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போறதா இருந்தா, இந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டக்கூடியது காவல்துறை. அந்த காவல்துறைக்கு ஒரு டிஜிபி அப்பாயின்மெண்ட்லயே இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. அது ஒரு நகைப்புக்கூடியதா இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள்லாம் நம்ம மாநிலத்தை பார்த்து அப்படி ஒரு ஒரு நமக்கு வெட்கமா இருக்கு. அது போல கேட்கறப்ப, என்னப்பா உங்க ஸ்டேட்ல ஒரு பர்மனன்ட் டிஜிபியா போடல. இதுதான் எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டுறாரு. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது ஜனவரி பிப்ரவரிக்கெல்லாம் இந்த கூட்டணி கணக்குகள் இதெல்லாம் மாற வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக. அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்றது அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழுவில் அதிமுக பொதுக்குழுவில் சொல்லியிருக்கிறாங்க.
அதனால நிச்சயமாக கூட்டணி கணக்குகள் மாறும். ஒரு வலுவான கூட்டணி நிச்சயமாக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பல்வேறு திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வலுவான ஒரு கூட்டணி. இன்றைக்கு கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு சமிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. நல்ல எல்லாம் இதுவாக இருக்கும், எல்லாரும் வந்து இது பண்ணணும், திமுக வீழ்த்த வேண்டும் தான் எல்லாம் இது பண்ணிருக்காங்க. நிச்சயமாக ஒரு வலுவான கூட்டணி வரும். இந்த கூட்டணியில தேர்தல் வாக்குறுதிகள் அதிமுகவுக்கு எப்படி இருக்கும் சார்? எப்படி கொடுப்பாங்க தேர்தல் வாக்குறுதிகளை? தேர்தல் வாக்குறுதிகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுக்கு வாக்குறுதி வந்து கொடுத்த வாக்குறுதி 520 வாக்குறுதியை நிறைவேற்றல. அவங்க மீண்டும் எப்படி வாக்குறுதி கொடுப்பாங்க? அதனால என்ன வாக்குறுதிகள் திமுக கொடுத்தா கூட மக்கள் நம்ப தயாராக இல்லை. அதிமுக வாக்குறுதிகள் சென்ற இதில் வந்து அதை வாக்குறுதி கொடுத்ததுல சில முக்கியமான வாக்குறுதிகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மிக இதுவாக இருக்கணும். ஏன்னா சென்ற முறை ஆட்சி வந்து இழந்தது பெண்களுடைய வாக்கு. திமுக அந்த நம்பி உரிமை மகளிர் உரிமை தொகையை நம்பி அவங்க வந்து பெண்கள் வாக்கு போட்டாங்க திமுகவை. ஆனால் இப்போ பெண்களுக்கு வந்து அதெல்லாம் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டது இந்த அரசு பெண்களுக்கு. ஆனால் பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்து பெண்களை கவரக்கூடிய ஒரு பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம், பெண்கள் வந்து சுதந்திரமா எப்படி சொல்லி அதை நோக்கி கொண்டு தான் அதிமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிதான் இருக்கும். அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ அப்படிதான் இருக்கும். அப்படிதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. பெண்கள், இளைஞர்கள். ரெண்டாவது இன்னைக்கு இளைஞர்களுக்கு எப்படி இது பண்ணக்கூடிய அதை பேஸ் பண்ணி தான் இந்த உளவுத்துறை மூலியமா இந்த செய்திகள் அது கிடைக்க தான் எப்படி நம்ம வந்து பெண்களையும் இளைஞர்களையும் கவர்றது அதை பேஸ் பண்ணி தான் திமுக வந்து இளைஞர்களுக்கு இப்ப இவ்வளோ வருஷமா விட்டாங்க. இப்ப அவங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு 17 லட்சம் பெண்களுக்கு இப்போ நேற்றைக்கு வந்து உரிமை தொகை கொடுக்குறதா சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இது பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் தான். 4 ஆண்டுகளா வந்து நிறைவேற்ற முடியாத விஷயங்கள்லாம் இப்ப நிறைவேற்றுறாங்கன்னா தேர்தல் பயமும் தேர்தல் அரசியலும் தான் காரணமா? நிச்சயமாக தேர்தல் பயம், தேர்தல் அரசியல் இதெல்லாம் தான் வந்து இதுவா இருக்கு. இன்னொன்னு சொல்ல பார்த்தீங்கன்னாக்க இந்த விஷயத்துல நான் அங்கே சுட்டி காட்டுறேன், எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகமும் இதை பத்தி வாயை திறக்கவே இல்லை. திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை தேர்தலில் அவர் போட்டியிடுவதே கூட சந்தேகத்துக்கு வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. என்னன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழு சுட்டி காட்டியிருக்கிறார். 2011 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் வென்றது வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி அவரை எதிர்த்து போட்டியிட்ட சைதை துரைசாமி அவர்கள் ஒரு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு இப்போ உச்சநீதிமன்றத்தில் வந்து வாதாடிலாம் முடிச்சுட்டு இப்போ ஆர்டர் கோர்ஸும் அதை ரிசர்வ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுகிறது. ஏன் அவர் பயம் இல்லைன்னா ஏன் 5 பெரிய பெரிய வக்கீலை கொண்டு உச்சநீதிமன்றத்தை வாதாடி இருக்கார்? கபில் சிபல், அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு 4-5 வக்கீலை வச்சு வாதாடி இருக்காங்க. இதை வந்து பேசும் பொருளாக எல்லா ஊடகமும் இதை வந்து பேசணும். இது அப்படியே மடைமாற்றம் பண்ணிட்டு வேற என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜனவரி மாதம் இது குறித்து உச்சநீதிமன்றம் எதனால் தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அவர் தேர்தலில் போட்டியிடுறதே சந்தேகம் தாங்க. அவர் ஜனவரி மாதம் தீர்ப்பு வரணும். அந்த தீர்ப்பு வந்துருது. அந்த தீர்ப்பு இது வந்து ஸ்டாலின் தேர்தல் முறைகேடு செய்துள்ளார், அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்னு சொன்னார்னா அந்த தீர்ப்பு அது போல வந்துச்சுன்னா ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுறதே ஒரு சந்தேகமா இருக்கு. இதைத்தான் பேசும் பொருளா எடுத்து ஊடகங்கள்லாம் பண்ணணும். இதை அப்படியே மறந்துட்டாங்க. இதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழுல சுட்டி காட்டார். அந்த பயத்தின் வெளிப்பாடாக ஒன்னொன்னு இப்ப வந்து மேல்முறையீடு போறேன், எதுக்கு போறேன் அப்படின்னு ஏதோ போட்டு, அதாவது எத்தை தின்னால் பித்தம் தெளிவோம் அப்படின்ற ஒரு வசனம் சொல்லுவாங்க. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாத, அதாவது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்ற மாதிரி என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இது நீதித்துறையின் மேல் ஒரு வீண் பழி இதெல்லாம் ஊடகங்கள்லாம் வந்து சுட்டி காட்டல. இந்த மாதிரியான நிறைய எதிர்மறைகள் இருக்குது திமுகவுக்கு. ஆனா ஊடகங்கள் சுட்டி காட்டல அப்படின்னாலும் மக்கள் செல்வாக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது அதிமுகவுக்கு இருக்கு. நிச்சயமாக மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. மக்கள் செல்வாக்கு இது நாளாக இந்த ஆட்சியின் மீது உண்டான அதிருப்தி பெருகிக் கொண்டேதான் இருக்கிறது. ஒரு நிகழ்வுகளையும் திருப்பரங்குன்றம் இப்ப இருந்தேன்னா கூட அதுல கூட பாத்தீங்கன்னாக்க மக்களிடையே அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஏன் என்னத்துக்கோசம் இந்த அரசு இப்படி செய்கிறது? அது பேசாம அந்த வழக்கேற்றது ஏத்துட்டு போலாமே. இஸ்லாமிய சகோதரர்கள் இதை பத்தி எந்த விதமான மறுப்பும் தெரியல. ஏன் இந்த அரசு செய்யுது? ஒரு கோவிலை பாதுகாக்கக்கூடிய அந்த கோவிலே இப்ப எந்த அந்த நீதியரசர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் கோவில வழக்கேத்துங்கன்னு சொல்லி சொல்ற அந்த கோவில் அதிகாரிகளை தான் கொண்டு போய் ஏற்ற சொல்றார். அந்த கோவில் தான் செய்யணும். கோவில் செய்யாத இப்ப அவங்களே போயிட்டு
அந்த கோவில் காசை வைத்துக்கிட்டு வழக்கு வாதாடி கொண்டு இது பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் திருப்பரங்குன்றம் தொகுதியே வந்து கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குறதா தானே கேள்விப்பட்டோம். நிச்சயமா நல்லா குறிப்பிட்டீங்க. இப்ப வரக்கூடிய தரவுகள் என்னன்னா அந்த திருப்பரங்குன்றம் தொகுதியை கம்யூனிஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சுக்கள் அடிபடுகிறது. அது போல ஒரு செய்திகள் சமூக ஊடகங்கள்ல வருது. ஏன் திமுக நிக்க வேண்டியது தானே? சென்ற முறை நின்றாங்கல்ல, ஏன் இந்த முறை நிக்கிறது? ஏன் பயம்? ஏன் திமுகவுக்கு பயம்? நிக்க வேண்டியது தானே திருப்பரங்குன்றத்துல. ஏன் கம்யூனிஸ்ட் கொடுக்குறாங்க? தோக்கணும். கூட்டணி கட்சி தான். கம்யூனிஸ்டுகளுக்கு சென்ற முறை எவ்வளோ ஒரு கோடி கணக்கில் அவங்களுக்கு ஒரு சூட்கேஸில் வச்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த முறையும் அதே போல் அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் கோடி ரூபாய் கொடுத்து சூட்கேஸில் கொடுத்தாங்கன்னா தோக்கக்கூடிய தொகுதிகள்லாம் கூட்டணி கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு இதில் எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த ஆட்சியின் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. தூய்மை அதே போல் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு வந்து இந்த தேர்தலை நடத்துகின்ற தேர்தல் சமயத்தில் தேர்தல் நடத்துவது யார்? அரசு. அவங்க தான் வந்து பணியை செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள். அவ்வளோ ஒரு ஆட்சியின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள். இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சென்னையில் தூய்மை பணியாளர்கள் வயிறு எரியுதுங்க. தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் வயிற்றுச்சலோடு இருக்கிறாங்க. அவங்கள கொண்டு போய் கைது பண்ணி அப்படி என்ன இது பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அடிப்படையை தான் கேட்குறாங்க. இந்த ஆட்சி கவுறது பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் வந்து கிட்டத்தட்ட 30,000 போராட்டங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்ததா எதிர்க்கட்சி தலைவர் அடிக்கடி குறிப்பிடுவாரு. இப்ப திமுக ஆட்சியில போராட்டக்காரர்கள் போராட்டம் செய்வதற்கே வந்து அனுமதி கொடுக்காதது, பிளஸ் போராட்டம் பண்றவங்களை இப்படி குண்டுகட்டாக கைது பண்றது, இந்த மாதிரியான அடக்குமுறைகள் விஷயங்கள்ல ஈடுபடுறாங்களே. நிச்சயமாக அதுதாங்க இப்போ தெரியுதுங்க. ஒவ்வொருத்தரும் சாபம் விடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மகளிர்லாம் சமூக ஊடகங்கள் அந்த வீடியோலாம் வருது, சாபம் விடுறாங்க இப்படிலாம் இருக்குமான்ட்டு. அது வந்து ரொம்ப 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 இந்த ஆட்சியின் மீது உள்ள ஒரு அதிருப்தியை காட்டுகிறது. எல்லாருமே ரொம்ப இதுவாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அவர் ஜவஹர் அலி அண்ணன் குறிப்பிட்ட மாதிரி சிறுபான்மை சமூகத்துக்கு குறிப்பிட்ட இஸ்லாமியர்களுக்கு அந்த வக்ஃபு வாரியம் இதை கொண்டு போய் எதிர்த்தாங்க. அங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் இதுக்கு கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. அதை வந்து இப்ப இந்த இதை சொல்லி முக்கியமான புள்ளி வரும் சொல்லி முடிச்சிடறேன். ரிட் பெட்டிஷன் 276 276/2020 அதை சுட்டி காட்டி அது ஆல்ரெடி நிலுவையில் இருக்கு அந்த இதுல. அதுல திரு கவாய், இப்ப ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு கவாய் அவர்கள் 15 செப்டம்பர் ஒரு ஆர்டர் போடுறார். அதாவது ஒரு டெம்பரரி ஒரு ஆர்டர் போடுறார். அந்த ஆர்டர்ல என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, இந்த வக்ஃபு போர்டு ஸ்டேட் லெவலில் வக்ஃபு போர்டில் ஒரு 11 பேர் கொண்ட உறுப்பினர்கள் இருக்கணும். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பார் கவுன்சில் செக்ரட்டரி, அந்த பார் கவுன்சில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கணும். இன்னொன்று ஒரு 2 மெம்பர்கள் இஸ்லாமிய சமூகத்தை சாராதவர்கள் 2 நபர்கள். அது யார் வேணா இருந்திருக்கலாம். இது போடணும்னு சொல்லி அந்த கவாய் அவர்கள் தீர்ப்புல, இடைக்கால தீர்ப்புல சுட்டி காட்டியிருக்கார் 15 செப்டம்பர். இது வந்து நாசர் அவர்கள் அதே செப்டம்பர் மாதத்துல நாங்க இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லி பொது வழியில சொல்லியிருக்காரு. ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னு முடிச்சிருந்தேன். 28/11/2025 அன்னைக்கு இந்த அரசு ஒரு கெசட் வெளியிட்டிருக்காங்க. இந்த வக்ஃபு போர்ட புல்லா இப்ப இருக்கக்கூடிய இந்த சுட்டி காட்டி இதை போட்டிருக்காங்க. சரி, அடுத்த சுற்று வரும்போது பேசலாம். திரு கோவிந்தராஜ் சார், இப்போ இந்த உண்மையாவே மக்களுக்கு கொடுக்கணும் இந்த பணத்தை அப்படின்னா அவங்க முன்னாடியே கொடுத்துருக்கணும். இது தேர்தல் அரசியலுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பணம் அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக இது தேர்தல் கோஷம் தான் கொடுக்குறாங்க. சரி, மக்கள் வந்து எப்படின்னா, நான் இது எப்படி பார்க்குறேன்னா, மக்கள்கிட்ட போய் பார்க்குறப்ப அவங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா, ஒரு தேர்வு எழுதுகிறப்ப ஒரு 5 எக்ஸாம் வச்சு 5 இது இருக்கும், எக்ஸாம் அதாவது சப்ஜெக்ட் இருக்கும். அதே போல தான் மக்கள் இங்கே வந்து 5 முக்கிய அம்சங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஊழல், இன்னொன்று சட்டம் ஒழுங்கு, இன்னொன்று பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சாரம், நிர்வாகத்திறன். இந்த சப்ஜெக்ட் ஒன்னொன்றுக்கும் எவ்வளோ மதிப்பெண்கள் அப்படின்னு மக்கள் கொடுக்குறாங்க. இந்த எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா 100க்கு 10 கூட இல்லை, எல்லாத்துலேயுமே ஃபெயில் தான் இந்த திமுக அரசாங்கம். குறிப்பாக நடுத்தர மக்கள் வந்து எப்படி விலைவாசி ஏற்றம், இந்த இதில் மெயினாக இருக்கக்கூடியதுன்னா விலைவாசி ஏற்றம், சொத்து வரி ஏற்றம், மின்கட்டண ஏற்றம், பால்வலி, அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றம், இது எல்லாத்திலுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால வருகின்ற தேர்தலில் எல்லா தரப்பு மக்கள், விவசாயிகள், பெண்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், தொழிலதிபர்கள், ஏன் திமுக கட்சியில் இருக்கவங்க கூட அதிமுக ஓட்டு போட போறோம். இதுதான் நிதர்சனம். சரிங்க சார், நன்றி.